எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய ஆண்டவரே, என் நாவின் சொற்களும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய திருமுன்னிலையில் இப்பொழுது உமக்கு பிரியமானவைகளாகவும் எங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமானவைகளாகவும் இருப்பதாக ஆண்டவரே. ஆமென். அன்பான நண்பர்களே, விசுவாசிகளே, உங்கள் எல்லாரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்தி மகிழ்கின்றோம். We are indeed grateful to God for God has given us this opportunity to come back to your church to preach the gospel. ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கடவுள் எங்களுக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய போதகர் அருள் திரு திலீப் குமார் அவர்களையும், போதகர் அம்மா மிஸ்டர் ஸ்வீட்லின் திலீப் குமார் அவர்களையும், அன்பு மகன் ஜெஃப்ரி அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். Especially we are grateful to God for your wedding anniversary this week as you are celebrating. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுடைய வெட்டிங் anniversary celebration வீக்கில் வந்தது மகிழ்ச்சி. We greet you and we are also happy to greet the Reverend Dharmaraj. இங்கே ஐயாவை ரொம்ப காலமாக அவங்களை எனக்கு தெரியும். The associate pastor here and the two TTS students who are with us. முதலாவது அவர் பேர் என்ன? ஆங்கலஸ் சாலமன். எங்கே இருக்கிறார்? சரி, அவர் பக்கத்தில் என்னமோ வேலை செய்துட்டு இருக்கிறாராம். ஆங்கலஸ் சாலமன். அப்புறம் இன்னொருத்தர் பேர் என்ன? விக்ரன் தாஸ். ரெண்டு பேரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். எங்களுடைய ஆர்கனைஸ்டரே அங்கே இருக்கிறாங்க, மிஸ்டர் ஜெயக்குமார். ரொம்ப நன்றி. யூனோ, ஐ வாஸ் இன் டிவைன் பேஷன்ஸ் இங்கிலீஷ் சர்ச் அண்ட் மிஸ்டர் ஜெயக்குமார் ஹாஸ் பீன் அவர் ஆர்கனைஸ்ட் தேர். உங்களுக்கு மெயின் ஆர்கனைஸ்டு, எங்களுக்கு அங்கே சப் ஆர்கனைஸ்டாக ஈவினிங் சர்வீஸ்க்கு மட்டும் வருவாங்க. எப்பொழுதெல்லாம் நான் வரேனோ ஐ எம் ஆல்வேஸ் ப்ரௌட் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் கொயர் பிகாஸ் தே ஆர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் ஜெயக்குமார். அவங்களுடைய பிள்ளைகள். அதனால் எப்போதுமே இந்த கொயரை பற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உண்டு. ஸோ ஐ அப்ரிசியேட் த கொயர் ஹெடட் பை மிஸ்டர் ஜெயக்குமார். We have அம்மாவும் இருக்காங்க, பாடணும். We have two guests from England, from Oxford, Oxford area. First of all, Mrs. Rosie, இங்கே இருக்கிறாங்க, Rosie Pierce, and also Amanda is with us. Rosie and Amanda are visiting Madurai for the past 2-3 days. இந்தியாவை விசிட் பண்ணுறதுக்காக வந்த சமயத்தில் அவங்க எங்களோட இருக்கிறாங்க. அவங்கள இந்த நாளிலே நம்மோடு இருக்கும்படி கேட்டுக்கொண்டேன். We are grateful to you for accepting to come to this church. This church is called Church of the Divine Presence. Church of the Divine Presence. I'm always happy that I was pastor in Divine Patience and also related with the Divine Presence. So, welcome to you, Rosie and Amanda. நண்பர்களே, இந்த நாளின் கடவுளுடைய வார்த்தை நமக்கு என்ன தலைப்பு? நீங்கள் தான் சொன்னீங்க. யூ ஆல் மென்ஷன்ட் த டைட்டில். சொல்லுங்க, என்ன தலைப்பு? ஒரே உடல் ஒரே திருமுழுக்கு. ஞானஸ்நானம் நீங்கள் சொல்லுவீங்க, நான் ஞானஸ்நானம்ன்ற வார்த்தை பயன்படுத்த மாட்டேன். ஞானமும் தமிழ் இல்லை, ஸ்நானமும் தமிழ் இல்லை. இப்போ உங்கள் பேரே தமிழ் இல்லையான்றீங்கல்ல? ஆமாம், என் பேர் தமிழ் பேர் இல்லை. ஞானமும் தமிழ் இல்லை, ஸ்நானமும் தமிழ் இல்லை. தமிழ் சொல்லுங்க. ஞானஸ்நானத்துக்கு திருமுழுக்கு சொல்லுங்க. ஸோ ஒரே உடல் ஒரே திருமுழுக்கு. ஒன் பாடி அண்ட் ஒன் பேப்டிசம். தட் இஸ் தி தீம் given by the Church of South India, which is meditated in 5 states of South India: Telangana, Andhra Pradesh, Karnataka, Tamil Nadu, Kerala, and also one more kutti state, adadu Pondicherry. 6 states. Church of South India is spread over in 6 states. எல்லா மாநிலங்களிலும் சிஎஸ்ஐல இன்னைக்கு ஒரே தலைப்பு. அதுக்காக ஆண்டவருக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். We are CSI, Church of South India people, and the theme is one body and சொல்லுங்க, one baptism. One body and one baptism. That is the theme for today. You know why this theme? You know why this theme? Internationally, we are celebrating International Week of Prayer for Christian Unity. எல்லா இடத்துலையும்
ஹோல் வேர்ல்டுல இன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க. நம்ம மட்டும் செலிப்ரேட் பண்ணல. This Sunday is celebrated as Unity Sunday. ஐயா இன்னைக்கு வந்து எக்குமெனிக்கல் ECC, எக்குமெனிக்கல் கவுன்சில் ஆஃப் கிறிஸ்டியன் சர்ச்சஸ் இன் இந்தியா, ECC-னுடைய NCCI-னுடைய சண்டே இன்னைக்கு ஆக்சுவலி. ஸோ த ஹோல் வேர்ல்ட் இஸ் செலிப்ரேட்டிங் கிறிஸ்டியன் யூனிட்டி டுடே. ஆகினால we are happy and grateful to God that we are part of the international community. அனைத்துலக திருச்சபையோடு சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்களுடைய ஒன்றிப்புக்காக. We are in a divided world. We all know that. We are in a divided church. We all know that. இல்லையா? பிரிந்திருக்கிற உலகம், பிரிந்திருக்கிற திருச்சபை இல்லையா? நிறைய பிரிவினைகள் திருச்சபையில். என்னென்ன பிரிவினைகள்லாம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். திருச்சபையில் என்னென்ன பிரிவினை? ரோமன் கத்தோலிக்கர்கள் என்று அவங்க பிரிஞ்சுக்கிட்டு கிடக்காங்க. CSI என்று நாம சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா நாம பிரிஞ்சுக்கிட்டு கிடக்கிறோம். அப்புறம் சொல்லுங்க பார்க்கலாம். லூத்தரன்ஸ் என்று அவங்க பிரிஞ்சுக்கிட்டு கிடக்கிறாங்க. அப்புறம் பெந்தேகோஸ்தே. பெந்தேகோஸ்தேல ஒரு சபை இல்லைம்மா, 1000 சபைகள் இருக்கின்றன. நம்மளாச்சும் ஒரு சபை. CSI என்பது ஒரு சபை. பெந்தேகோஸ்தே, how many Pentecostal churches are there in the world? You know, thousands of Pentecostal churches. Very sad actually. அவங்க சொல்றாங்க நாங்க ஆவிக்குரியவர்கள் என்று. ஆவியானவர் தான் அவங்கள பிரிச்சு வச்சிருக்கிறார் போல தெரியுது. thousands of Pentecostal churches. அப்புறம் வேற என்ன? வேற என்ன சபை இருக்கு ஐயரே? மார்த்தோமா, அவர் அங்க இருந்து அடிக்கிறார் பாருங்க. மார்த்தோமா திருச்சபை. அப்புறம் என்னங்க? CPM, அது பெந்தகோஸ்தேல அடங்கிருமா? போதரம். செவன்த் டே. வெரி குட், வெரி குட். செவன்த் டே சர்ச் என்பது ஒரு தனி சபை. அவங்க CSI கிடையாது, அவங்க ரோமன் கத்தோலிக்கர்கள் கிடையாது, அவங்க பெந்தகோஸ்தேயும் கிடையாது. they are seventh day are separate. வேற ஏதாவது சொல்றீங்களா? மெத்தடிஸ்ட் சர்ச் சொல்லிட்டீங்க. மெத்தடிஸ்ட் சர்ச். so we are in a divided world and we are in a divided church, but today is the theme is one world. சொல்லுங்க, one world. அதை பற்றி தான் நம்ம பேச போறோம். ஓகே, இந்த இன்ட்ரோடக்ஷனோட ஒரு சின்ன ஹியூமர் சொல்லிடுறேன். ஐயா வந்து அங்க என்ன சொன்னாருன்னு சொன்னா, அங்க அந்த சர்ச்சுக்கு பேர் என்ன? என்னங்க? சாந்தி நகர் சர்ச்சுன்னு தெரியும். சர்ச்சுக்கு பேர் சொல்லுங்க. ஒரு நல்ல தமிழ்ல பேசுறீங்க. குட் ஷெப்பர்ட் சர்ச்சில் ப்ரீச் பண்ணும்போது he asked me to preach only 15 minutes. An hour ago I was preaching in another church to which our pastor is also the PC chairman. எவ்வளவு நேரம் பேசணும்? 15 நிமிஷம் பேசுங்கன்றாரு. நான் 16 நிமிஷம் பேசினேன். ஐயா ஆமாவா இல்லையா? ஆமான்ட்டாரு. ஆனா இங்க when I came here, you know, he has told me you can take time. ஆஹா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. He has asked me to take enough time. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கான்னு தெரியாது, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா, you can take time ஐயா அப்படின்னு சொன்னார். Okay, thank you. We are going to the texts, 3 texts for today. 3 பாடங்கள். முதலாவது பாடம் என்ன சொல்லுங்க? Amos 9th chapter 5 to 12. That is the first text. That is the first text. And second text என்ன? Ephesians 4 1 to 6. That is the second text, Ephesians, from the epistles. And what is the gospel portion? Matthew சொல்லுங்க 16 13 to 20. 16 13 to 20. Those are the 3 texts. I have named them with the title. உங்களுக்கு அந்த 3க்கும் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். சரியா? போலாமா? முதலாவது தலைப்பு என்னன்னா, ஆமோஸ் 9 5 to 12க்கு the first title which I have given to the first Old Testament text is ஒரே உலகம். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா. ஒரே உலகம், one world. That is the theme which I have given to the Old Testament text. ஒரே உலகம். எப்படி சொல்றீங்க? We are celebrating Christian unity. ஆனா
I wonder why the CSI people gave Amos text. ஆமோஸ் 9:7 யாராச்சும் வாசிங்க சத்தமா. இருங்க. ரைட், எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்தாச்சா? ஏமஸ் 9:7 எல்லாரும் எடுங்க. ஓ, நவ் ரீட் இட்மா. வாசிங்கம்மா. இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரை போன்றவர்கள் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்று சொல்லுகிறார். See, Amos 9:7. Amos 9:7. God calls the Israelites and tells them, "Oh Israelite people, இஸ்ரவேலரே, are you not like the Ethiopians to me?" எத்தியோப்பியரை போன்றவர்கள் அல்லவோ? அப்புறம் என்ன சொல்றாரு? நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட்டு வர பண்ணது போலவே, யாரை எங்கிருந்து புறப்பட்டு வர பண்ணினேன் சொல்லுங்க? பெலிஸ்தியரை. எந்த நாட்டிலிருந்து? பைபிளை பாருங்க. பெலிஸ்தியரை கப்தோரிலிருந்து நான் புறப்பட்டு வர பண்ணினேன். அப்புறம் சீரியரை கீரிலிருந்து புறப்பட்டு வர பண்ணினேன். What is the meaning? 9:7. What does it mean? God is the God of one world. The God of one world. You know, இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்க தெரியுமா? நாங்க தான் சூப்பர். எப்படி சூப்பர்? God liberated us from Egypt. எங்களுக்கு என்று ஒரு யாத்திரை ஆகமம் இருக்கிறது. யாத்திரை ஆகமம் இருக்குல்ல? ஆமா. எங்களை கடவுள் விடுதலை செய்தார். நாங்கள் விடுதலை செய்யப்பட்ட மக்கள் ஆகினாலே நாங்கள் சூப்பர். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? இப்ப சொல்லுங்க போதரமா. கடவுள் என்ன சொல்றாரு? நீங்க ஒன்னும் சூப்பர் இல்ல. நீங்க எனக்கு யார் மாதிரி? சொல்லுங்க. அங்க வசனத்தை வாசிங்கம்மா. வசனத்தை பாருங்க எல்லாரும். எத்தியோப்பியரை போன்றவர்கள் தான். You are to me like the Ethiopians. You are to me like the Philistines. Don't think that I liberated you from Egypt only. I liberated the Philistines from Kaftor. கப்தோரிலிருந்து பெலிஸ்தியர்களை நான் தான் விடுதலை செய்து கூட்டிட்டு வந்தேன். சீரியரை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தேன்? கீரில் இருந்து. Syrians were slaves in Kir. I liberated them and brought them here. இப்பொழுது சீரியர்கள் எங்கே வாழுகிறார்களோ அங்கே உங்களை எப்படி எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு வந்தனோ அதே மாதிரி சீரியர்களை கீரிலிருந்து விடுதலை பண்ணி நான் தான் கூட்டிட்டு வந்தேன். யாரெல்லாம் அடிமைகளா இருக்கிறார்களோ நல்லா கவனிங்க. whoever is oppressed, whoever is enslaved, I liberate them. நான் தான் விடுதலை செய்தேன். ஆகையினால ஓவியத்துக்கு உங்களுக்கு மட்டும்தான் யாத்திரை ஆகமம் இருக்குன்னு சொல்லிட்டு பெருமை அடிக்காதீங்க. புரியுதா? ஒரே பாயிண்ட் தான் சொல்ல போறேன். இந்த பாயிண்ட் தான். போங்க பெலிஸ்தியாவுக்கு போங்க. அவங்களுக்கு ஒரு யாத்திரை ஆகமம் வச்சிருக்கிறாங்க. அவங்க வரலாற்றை போய் படிங்க. Go to Philistia and read their story. Go to Syria and read their liberation story. You British people, you think that you have a great liberation story, but go and read the Syrians. They have their own story of liberation. We in India, நமக்குன்னு ஒரு லிபரேஷன் ஸ்டோரி இருக்கா இல்லையா? சொல்லு மகனே, இருக்கா இல்லையா? From the British we were liberated and we have our own liberation story. இருக்கா இல்லையா? புரியலையா சொல்றது? புரியுதா புரியலையா? சந்தோஷமா இருங்க.
தமிழர்களுக்கு என்று நமக்குன்னு ஒரு விடுதலை வரலாறு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. இப்பதான் சந்தோஷமே வருது. ஆமா, தமிழர் பண்பாடு சொல்லுங்க, சொல்லுங்க. தமிழர் பண்பாடு, தமிழர் வரலாறு, தமிழ் ஹிஸ்டரி, தமிழ் கல்ச்சர். யூ ஆர் போஸ்டிங். ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த தமிழர் பண்பாடு, தமிழர் வரலாறு எல்லாம் சொல்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அலங்காநல்லூர் நாரி போச்சு. நல்லா கவனிங்க. தமிழர் பண்பாடு, தமிழர் நாகரிகம், தமிழர் வரலாறு, தமிழர் ஜல்லிக்கட்டுன்னு சொன்னீங்க. அது தமிழர்களுக்கு மட்டும்ன்றது இல்ல, அங்க நாரி போச்சு. புரியுதா புரியலையா? கேட்டீங்களா கேட்கலையா? டிவியில பாத்தீங்களா பார்க்கலையா? பாத்தீங்களா பார்க்கலையாமா? ஆமா, இனிமேலும் ஜல்லிக்கட்ட தமிழர் விளையாட்டுன்னு சொல்ல முடியாது. இதை பற்றி கூட தெரியணும்னா என்கிட்ட வந்து பேசுங்க. பேசுவீங்களா? நான் வெளியே நிற்பேன், என்கிட்ட வந்து பேசுங்க. கொஞ்சம் பேருக்கு மன வருத்தமா இருக்குன்னு எனக்கு தெரியும். சொல்லியே தீரணும், சொல்லியே தீரணும். அது தமிழர் விளையாட்டு இல்லாமே போச்சு. பிள்ளைகளுக்கு புரியுதா? எதா புரியுதா உங்களுக்கு? புரியணும். முடிச்சிருவோமா? எதை முதலாவது பாயிண்ட நீங்க பாட்டு என்ன நினைச்சிடாதீங்க. முதலாவது பாயிண்ட நான் டைமை கையில வச்சிருக்கிறேன். ஆம், ரெண்டாவது பாயிண்ட் போவோமா? So first point is from Amos 9, one world. Secondly we go to Ephesians, இல்லையா? எபேசியர்ல 4வது அதிகாரம் 1 முதல் 6 வாக்கியங்கள். Ephesians 4, 1 to 6. என்ன தலைப்பு சொன்னேன்? one church. Ephesians 4, 1 to 6. one church, ஒரே திருச்சபை, இல்லையா? ஆமா. அங்க பாருங்க, 4th verse யாராச்சும் வாசிங்க. someone please read 4th verse. ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்க. நீங்க எல்லாரும் சொன்னீங்கல்ல மனப்பாடமா? ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இருங்க. we are going to do a drill actually. Come on, you have to count. There are 7 foundations for one church. You have to count them. எடுங்க, கையை விரல விட்டு எண்ணுங்க பார்க்கலாம். அம்மா சொல், வாசிப்பா. ஒரே முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரே நம்பிக்கை. இங்கிலீஷ்ல சொல்லுங்க, பிள்ளைகள் சொல்லுங்க. one hope, right? one hope. number 1, one hope. number 2, one body means church. one body. அப்புறம் 3, ஒரே ஆவி. இங்கிலீஷ்ல சொல்லுங்க, one spirit. number 3 is one spirit. அப்புறம் 4, ஒரே கர்த்தர். what is in English? one lord. number 5, ஒரே விசுவாசம். இங்கிலீஷ்ல சொல்லுங்க, one faith. we have one faith. number 5. number 6 என்னமா? ஒரே ஞானஸ்நானம், one baptism. so the 6th one is baptism, one baptism. and the 7th one, ஒரே கடவுளும் பிதாவுமா இருக்கிற one God the Father. so 7 foundations are there. புரியுதாப்பா? 7 foundations are there for the oneness of the church. திரும்ப சொல்லுங்க, ஏழையும் சொல்லுங்க கடகடன்னு. திரும்ப சொல்லுங்க. one hope. 2, one body, one spirit, one Lord, one faith, one baptism, one God the Father. ஏதோ ஒன்று விட்டுவிட்டேன் நான் இடையில. 7 foundations are there. 7 அடித்தளங்கள். நம்ம எல்லாரும் ஒண்ணுங்க. நமக்குள்ள 1008 பிரிவினைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். தென்னிந்திய திருச்சபைக்குள்ளே எத்தனை பிரிவினைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுக்கு நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு பிள்ளைகளா. நமக்குள்ள ஜாதி இருக்கலாம், நமக்குள்ள பண வேறுபாடு இருக்கலாம், நமக்குள்ள இட வேறுபாடு இருக்கலாம். வேற என்ன வேறுபாடு இருக்கு? நமக்குள்ள ஆண் வேறுபாடு, பெண் வேறுபாடு இருக்கலாம். வேற என்ன வேறுபாடு இருக்கு சொல்லுங்கம்மா? படிச்சவன் படிக்காதவன் என்ற வேறுபாடு இருக்கலாம். வேற என்ன வேறுபாடு இருக்கு?
அதை முதல்ல சொல்லிட்டேன். அதான் நான் முதல்ல சொன்னேன். அந்த ஜாதின்னுக்கிட்டு இருக்காங்க. அதை ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன். ஆனால் இந்த வேறுபாடுகள் வலது பக்கம் வச்சுக்கிறங்க, ஒற்றுமைகள் இடது பக்கம் வைங்க. இடது பக்கம் வைங்க. எத்தனை ஒற்றுமைகள் நமக்குள்ள இருக்கு. ஒன்னா இருக்க முடியுமா முடியாதாடா மகள? ஒன்னா இருக்க முடியுமா முடியாதா? சொல்லு, நீ சொல்லு. ஒன்னா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஆமா, ஒன்னா இருக்க கத்துக்கணும். அந்த உண்மையை சொன்னா ஆஹா பயங்கரமான ஆளுங்க நீங்க. அது மட்டும் தெரியுதியா போதறையா? ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். அதான் செய்துக்கிட்டு இருக்கேன். அதான் செய்துக்கிட்டு இருக்கேன். ஆகினாலே நண்பர்களே, எத்தனை பிரிவினைகள் இருந்தாலும் அத்தனையையும் மறந்து ஒன்றாக இருப்போமாக. ஏனெனில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கல்வாரி மலைமேட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் செய்தார் அல்லவா? 17:21, that they may all be one. You know what is the motto of CSI? The motto of CSI is that they may all be one. Lord, make them one. ஆண்டவரே அவர்கள் என்ன ஆக்கியறலும் ஒன்றாக்கியறலும் என்று ஜெபித்த ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாகவே இருப்போமாக. Shall we finish the second point? Shall we finish the second point? We shall go to the third point. We shall go to the third point. So first of all we said from Amos 9:5-12, ஒரே உலகம். சொல்லுங்க, ஒரே உலகம். எத்தனை பிரிவினைகள் இருந்தாலும், வடக்கு என்றும் தெற்கு என்றும் கிழக்கு என்றும் மேற்கு என்றும் எத்தனை பிரிவினைகள் இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒரே உலகத்தை சேர்ந்தவர்கள். ஒரே உலகமாக மாற்றப்பட வேண்டும் என்பது நிச்சயமான உண்மை. அன்பான நண்பர்கள், இரண்டாவது சொல்லுங்க, ஒரே திருச்சபை. சொல்லுங்க, ஒரே திருச்சபை. மூணாவது பாயிண்ட் போயிருமா? மூணாவது பாயிண்ட் போகும் முன்னாடி என்னுடைய நூல்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு, இப்படிப்பட்ட அருளுரைகள் அடங்கிய நூல்கள் கொண்டு வந்திருக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஆழங்களுக்கு போவோம் வாருங்கள் என்ற ஒரு நூல், திருமறையின் ஆழங்கள் என்ற ஒரு நூல், சிறைக்கூட மடல்கள் என்ற ஒரு நூல், ரூத் நூலை மனித உரிமை பார்வையில் படித்தல் என்ற ஒரு நூல். ஒரு 4 புஸ்தகங்கள் அங்கே வெளியே வைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளை நீங்கள் வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். நான் எழுதிய நூல்கள், my own books which I have written 8 books, you know. அதனால ஒரு 4 புஸ்தகம் கொண்டு வந்திருக்கிறேன். ப்ளீஸ் பை them. வெளியே போகும்போது வாங்கிட்டு போங்க. அண்ட் they are sold for a charity which we do in my own village. என்னுடைய சொந்த கிராமமாகிய ஆயக்குடி என்ற கிராமத்தில் ஒரு சின்ன வேலை செய்கிறேன். வேற எந்த விதமான ப்ராஜெக்ட் எல்லாம் நான் நடத்தலை. என்னுடைய புத்தகங்களை விற்கிற அந்த தொகையில இருந்து ஒரு 35 பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன். எத்தனை பிள்ளைகள்? 35 பிள்ளைகள், 7 பிள்ளைகள், கூலி வேலை செய்கிறவர்களுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்காக அதை வைக்கப்பட்டிருக்கின்றன. தயவு செய்து வாங்கி அந்த 7 பிள்ளைகளை காப்பாற்றுங்கள் என்று உங்களை அன்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். Shall we go to the third point? Matthew 16:13-20. Matthew 16:13-20. போலமா? அதுக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்கேன் தெரியுமா? முதலாவது என்ன தலைப்பு? ஒன் வேர்ல்டு. இரண்டாவது என்ன தலைப்பு? ஒன் சர்ச். மூன்றாவது என்ன தலைப்பு தெரியுமா? ஒன் மெஸ்ஸையா. ஒன் மெஸ்ஸையா, சிங்கிள் மெஸ்ஸியா. மெஸ்ஸையா அதுதான், ஒரே மேசியா. அங்க பாருங்க 16th verse வாசிங்க யாராச்சும். 16th verse மத்தேயு 16:16. யார் வாசிக்கிறோம்? நீங்க ஏன் விட்டீங்க? நீங்க தூங்கிட்டீங்களா? தூங்கிட்டீங்களா? வாசிங்க. அவ்வளவுதான், போதும். And Peter answered and said, you are the Messiah who is the son of a living God. நீர் ஜீவனுள்ள கடவுளுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அதுதான் மேசியா என்ற விசுவாசம். இயேசுவே மேசியா என்ற விசுவாசம். உங்களுக்கு தெரியும் அல்லவா, கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று பொருளாம். மேசியா என்றாலும் அபிஷேகம் செய்யப்பட்டவர், the one who is anointed. அதுதான் அங்கே வருகின்ற. ஆகையினாலே we have a Christ, we have a Messiah who is an anointed liberator of the world என்பது அதிலே வருகின்ற மெய்யான செய்தி. அன்பான நண்பர்களே,
இந்த விசுவாசத்தின் மீது என்னுடைய சபையை நான் கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுருவின் மீது சபையை கட்டவில்லை. நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன், நேற்றுக்கு அந்த இதில் கருமாத்தூரில் இருக்கிற தியலாஜிக்கல் காலேஜில், ரோமன் கத்தோலிக்க தியலாஜிக்கல் காலேஜில் ஒரு மீட்டிங் இருந்துச்சு. அதில் பிரசங்கம் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க, இந்த ஒன் வேர்ல்டுக்காக, யூனிட்டி ஆக்டிவுக்காக. அப்போ நான் சொன்னேன், இட் இஸ் நாட் தட் சர்ச் இஸ் பில்ட் upon Peter. Peter is not the rock. This faith is the rock. நல்லா கவனிங்க, Peter is not the rock. ஆண்டவர் பேதுருவின் மேலே சபையை கட்டவில்லை. எதன் மேலே கட்டி இருக்கிறார்? இயேசுவே கிறிஸ்து என்ற விசுவாசத்தின் மேலே. இந்த சபை இயேசுவே கிறிஸ்து என்ற விசுவாசத்தின் மேலே தான் கட்டப்பட்டிருக்கிறது. அதை மனதிலே நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் கடைசியாக ஒன்று மாத்திரம் சொல்லணும். அந்த மேசியா எப்படிப்பட்ட மேசியா தெரியுமா? 21 இருந்து 23 வரை வாசிங்கம்மா. எஸ், yeah. So Jesus starts to tell about the suffering of the Messiah. 21, 22, 23ல உடனே நம்மால் பேதர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவரை பைய வெளியே கூட்டிகிட்டு போய், இப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, இப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் எருசலேமுக்கு போவீங்களாம், அங்கே உங்களை அடிப்பாங்களாம், உங்களை கொல்லுவாங்களாம், நாங்கள் என்ன சும்மாவா இருப்போம்? யார் சொல்றது? சொல்லுங்க பேதுரு. இயேசு என்ன சொன்னார்? ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்க வாசிக்காதீங்கம்மா, சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? அப்பாலே போ சாத்தானேயா, பின்னாக போ சாத்தானேயா? நீங்க குழப்புறீங்க. பின்னாக போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானேன்னு எங்க சொன்னாரு? அங்க மலையில. ஜாக்கிரதை, ரெண்டையும் போட்டு குழப்பாத. ஆமா ஆமா, சோதனை நேரத்தில் தான் அப்பாலே போ சாத்தானே. நமக்கு பிரச்சனை, அப்பாலே போவும் பின்னாக போவுக்கும் வித்தியாசம் தெரியாத, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேர் மாதிரி நம்ம. ஆமாவா இல்லையா? ஆமா. பின்னாக போ சாத்தானே. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எஸ், ஐ ஆம் த மெஸ்ஸையா, பட் ஐ ஆம் த சஃபரிங் மெஸ்ஸையா, நாட் அ ட்ரையம்பன்ட் மெஸ்ஸையா. ட்ரையம்பன்ட் மெஸ்ஸையான்னு என்ன அர்த்தம்? வெற்றி பெறுகிற மேசியா அல்ல, கொலையுண்ணப்படுகிற மேசியா, பாடுபடும் தாசனாகிய மேசியா. இதை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். அவர் வெற்றியாளர் என்று சொன்னால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் பாடுபடுகிறவர் என்று சொன்னால் உங்களுக்கு, சொல்லு மகள, கஷ்டமா இருக்கு. ஆனால் அவர் பாடுபடுகிற மேசியா என்பதுதான் உண்மை. We are always happy that we have a Messiah who is a triumphant Messiah. But the gospel text says that he is not only a triumphant Messiah, he is a suffering Messiah. இன்னைக்கு ஒன் பேப்டிசம் தலைப்பு, கடைசியா ஒண்ணே சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு ஒன் பேப்டிசம். ஆனா உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்? Jesus took second baptism. Jesus took second baptism. தமிழ்ல சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க, சொல்லுங்க போதரமா. இயேசுநாதர் 2வது ஞான ஸ்நானம் எடுத்தாரு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? புல்பிட்ல நின்று சொன்னா அப்புறம் உண்மையா தான் இருக்கும். ஆமான்றது ஒரு அம்மா அங்க பாருங்க. நீங்க சொன்னா சரியா இருக்குமையா? போதரையா நீங்க மட்டும் சொல்லிடாதீங்க. இறையியல் கல்லூரி மாணவர்கள் சொல்லலாம். இறையியல் கல்லூரி மாணவர்கள் ஐயா நீங்க சொல்லிடாதீங்க. தர்மராஜ் ஐயா, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிள்ளைகளுக்கு தெரியுமா? இயேசுநாதர் 2வது ஞான ஸ்நானம் எடுத்தார். Jesus took second baptism. Amanda and Rosie, can you tell me where it is written? It is written in the gospel. ஐயா சொல்லுங்கய்யா. உங்க கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சேன். சொல்லுங்கய்யா. அவர் தான் உங்க உங்க ஆமா ஐயா வாஸ்தாங்கல்ல. ஆமா சொல்லுங்கய்யா. இயேசுநாதர் 2வது நீங்க இங்க எத்தனை பேர் 2வது ஞானம் எடுத்தவங்க? நான் கேட்க மாட்டேன். போதவர் வேற உட்கார்ந்து இருக்கிறாரு, அப்புறம் பிரச்சனை ஆகி போயிடும்.
சொல்லிடாதீங்க, கையெல்லாம் தூக்கிடாதீங்க. ஆனா ஒரே ஞானஸ்நானம் தான் உண்மையான ஞானஸ்நானம். நீ அதுக்கு பிறகு எத்தனை ஞானஸ்நானம் எடுத்தாலும் செல்லாது. I challengingly tell you that it is only one baptism. How many baptism you have taken? They are all unworthy actually. It is the first baptism. First ஒரு ஞானஸ்நானம். எனக்கு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் பரமக்குடியில எனக்கு நான் 6 மாச குழந்தையா இருக்கும்போது எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. That is the valid baptism. That is the only valid baptism. ஆனா பாயிண்ட் என்னன்னா, இயேசுநாதர் 2வது ஞானஸ்நானம் எடுத்தாரு. என்னையா அங்கேயும் சொல்றீங்க, அப்புறம் இங்கேயும் சொல்றீங்க? எங்க இருக்கு வசனம்? எங்க இருக்கு? ரோசி and Amanda, can you tell me where it is written that Jesus took second baptism? No. ஊழியக்காரங்க சொல்லுங்க, எங்க இருக்கு? எந்த எந்த இடத்துல எடுத்தாரு? எந்த? யோவான் ஸ்நானம் எடுத்ததாங்க முத பாப்டிசம். அவங்க குழப்புறாங்க பாருங்க. யோவான் ஸ்நானம் எடுத்தாருல்ல, அதுதாங்க முத பாப்டிசம். நான் கேட்கறது 2வது பாப்டிசம். நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லிடவா? சொல்லிடவா? சொல்லுங்க, சொல்லுங்க. இறையல் கல்லூரி மாணவர்கள் அவங்க நினைக்கிறாங்க, இன்னைக்கு நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க வந்திருக்க மாட்டோமே. கொடுமையா இருக்கு. வாசிங்க, வாசிங்க, ப்ளீஸ் ரீட் லூக்ஸ் காஸ்பல். எடுங்க எல்லாரும், எல்லாரும் எடுங்க. லூக்கா நற்செய்தி நூல், ரைட். எத்தனாவது அதிகாரம் தெரியுமா? 12வது அதிகாரம். லூக்கா நற்செய்தி நூல் 12வது அதிகாரம். வசனம் சொல்லிடவா? அம்மா, அக்கா? இல்லக்கா, அது மறுரூப மலையில் அவர் ஞானஸ்நானம் எடுக்கல. இங்க என்னுடைய அக்கா உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க அவங்க அம்மாவுடைய சித்தி இங்க இருக்கிறாங்க. அம்மாவுடைய அம்மா கூட பிறந்த சித்தி இங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க மறுரூப மலையில இயேசு ஞானஸ்நானம் எடுத்தாராம். அவங்க தனி காஸ்பல் எழுதுறாங்க. ஆமா, தனி காஸ்பல் எழுதுறாங்க. 12:50 வாசிங்க யாராச்சும். 12:50 வாசிங்க. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஞானஸ்நானம் இருக்கிறது, அது முடியும் அளவும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அது நடந்தே தீரும். என்னுடைய வாழ்க்கை நிமித்தமாக. நல்லா கவனிங்க, 12:50 லூக்ஸ் காஸ்பல். என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கை. நான் எதிர்த்து பேசினபடியினாலே, நான் பணக்காரரை எதிர்த்தபடியினாலே, நான் ஏழைகளுக்கு சப்போர்ட் பண்ணபடியினாலே, நான் யூத மத தலைவர்களை எதிர்த்தபடியினாலே, யூத சடங்குகளை விமர்சித்தபடியினாலே எனக்கு ஒரு ஞானஸ்நானம் நடக்க போகிறது. அந்த ஞானஸ்நானம் கட்டாயம் நடந்தே சொல்லுங்க தீரும். அது என்ன ஞானஸ்நானம்? இப்ப சொல்லுங்க, எங்கே எடுத்தது? எங்க? சிலுவையில். நன்றி அம்மா, எல்லாருக்கும் புரிஞ்சு வச்சு போதரையா? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு போதரையா? பிள்ளைகளுக்கு புரியுதா? சிலுவையில் இயேசுநாதர் ஒரு ஞானஸ்நானம் எடுத்தார். அது தண்ணியில எடுத்ததா வேற எதுல எடுத்ததா? தண்ணியிலையா? இல்ல. எதுல எடுத்தது? ரத்தத்துல. அல்லேலூயான்னு சொல்லுங்க எல்லாரும். எல்லாரும் சொல்லுங்க நல்லா. ஆமா, இயேசுநாதர் 2வது ஞானஸ்நானம் எடுத்தார். அது எதுல? ரத்தத்துல. Jesus was baptized, took a baptism of blood. Jesus took a baptism of blood. 2ஆம் ஞானஸ்நானம் எடுத்தவர்களே இங்க இருப்பீங்க நிறைய பேரு. சபைக்கு தெரியாம போய் எடுத்தவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க. நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன். Are you ready to take the second baptism which Jesus took? ரெடியாமா? ரெடியா? இல்ல, நான் ரெடி இல்ல. ஆனா ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ரெடியா இருக்கணும். இயேசுவை போல வாழ்வோமானால், இயேசுவை போல அநியாயத்தை எதிர்ப்போமானால், இன்னைக்கு இந்திய நாட்டிலே சிறுபான்மையினர் செகண்ட் பாப்டிசம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. முஸ்லிம்களும்
கிறிஸ்தவர்களும் 2வது ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உண்மையா இல்லையா? ஆமா. ஒரு வீட்டுக்குள்ளே, அந்த ஊர் பேரை மறந்துட்டேன், வீட்டுக்குள்ளே மாட்டுக்கறி இருக்கிறது என்று ஒரே ஒரு ஒரு ரூமர்னால போய் அந்த பெரியவரை இழுத்து கொண்டு வெளியே கொண்டு வந்து அடிச்சே கொண்டு போட்டான். அதுக்கு பேர் தான் அந்த செகண்ட் பேப்டிசம். என் ஆண்டவராகிய இயேசுவை அவரே ரட்சகர் என்று சொல்லுகிற ஒரு மிஷனரி விரட்டி விரட்டி படுகொலை செய்யப்படுகிறார். அதற்கு பேர் தான் என்ன பேப்டிசம் சொல்லுங்க? செகண்ட் பேப்டிசம். கந்தமால்ல நடந்ததெல்லாம் தெரியுமா? தெரியாதா? ஒண்ணுமே தெரியாது. அப்படிதான் உட்கார்ந்து இருப்பீங்க. போதரையா, கந்தமாலை பற்றி சொல்லி கொடுங்கய்யா. கந்தமாலை அவர் நினைக்கிறாரு உன்னை நான் கூப்பிட்டதுக்கு இதுதான் காரணம். கந்தமாலை பற்றி சொல்லி கொடுங்கய்யா. கந்தமால்ல கிறிஸ்தவர்கள் 2ஆம் ஞான ஸ்நானம் எடுத்தார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்லுகிறேன் என்று. சிறுபான்மையினர், கிறிஸ்தவர்கள், மிஷனரிமார், ஃபாதர் ஸ்டைன்ஸ் என்ற ஃபாதர் ஸ்டைன்ஸ், a missionary from Australia, took a second baptism in blood, and that is the baptism that God wants us to take today. Being involved in the struggle of the poor people, being involved in the struggle of the oppressed people, if you are getting suffering, and that is called the second baptism, I challenge you, நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன், இன்றைய திருச்சபை 2ஆம் திருமுழுக்கை எடுத்தே தீர வேண்டும். Come out of your comfort zones. Come out of your comfort zones. Be involved in the struggle for justice. Liberty, equality and fraternity. அப்படிப்பட்ட வேலைகளிலே நீங்களும் நானும் ஈடுபட்டிருப்போமானால், அன்பான நண்பர்களே, நாமும் ஆண்டவராகிய இயேசுவை போல மேசியாக்களாகவே பணி செய்ய முடியும் என்று சொல்லி நான் முடிக்கிறேன். நண்பர்களே, 3 காரியங்கள் சொல்லி இருக்கிறேன். ப்ளீஸ் ரிப்பீட் வித் மீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒன் வேர்ல்டு, ஒரே உலகம், ஜெபம் செய்யுங்கள். 2வது, ஒன் சர்ச், ஒரே திருச்சபை, ஜெபம் செய்யுங்கள். 3வது, ஒன் மெஸ்ஸையா. Who is the Messiah? Suffering Messiah, not the triumphant Messiah, but the suffering Messiah. Let the church be a church of the suffering Messiah. Prayer பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இரக்கமுள்ள இறைவா, நன்றியோடு உம்மை வாழ்த்துகிறோம். இந்த 18ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை ஒரே உலகம் என்ற தலைப்பிலே, ஒரே திருச்சபை என்ற தலைப்பிலே, ஒரே மேசியா என்ற தலைப்பிலே நாங்கள் சிந்திக்க எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த திருச்சபையை நீர் ஆசீர்வதியும். ஒரே உலகத்துக்காக பாடுபடும் திருச்சபையாக நீர் எங்களை மாற்றும். ஒரே திருச்சபையாக ஐக்கியப்படுவதற்கு ஊழியம் செய்ய நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஏழைகள், பட்டினியாக இருக்கிறவர்கள், அனாதைகள், கைம்பெண்கள், நீதி மறுக்கப்பட்டோர், கொடுமைக்குள்ளாக்கப்படுவோருக்காக நாங்கள் பாடுபடுகிறபடினாலே ஆண்டவரே, பாடுபடும் மேசியாக்களாக நாங்களே செயல்பட நீர் எங்களுக்கு அருள் செய்து காக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் குறைகளை எல்லாம் பொறுத்துக்கொள்ளும், நிறைவுக்கு நேராக வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசு ஆண்டவருடைய பெயரில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, ஆமென். தேங்க்யூ.